வணக்கம். நான் யார்? நான் எங்கிருந்து வருகின்றேன்? என் பெயர் என்ன? ஆமா, அந்த வைகுந்தராஜ் தாண்டி வரக்கூடிய ஒரே மனைவி, ஒப்பற்ற மனைவி. என்னுடைய பெயர் ருக்மணி என்று அழைப்பார்கள். எங்களுக்கு தெரியவில்லை. கணவரை பார்க்க வேண்டும். கணவர் எல்லாருமே அழைத்து கொண்டிருக்கிறார். பின்பு நம் இஷ்டத்தை வாங்கிவிட்டு பின்பு கடவுளை பார்ப்போம். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்னவென்று தெரியவில்லை. கணவரை மாங்கத்து கண்ணு தலை தொங்குது. ஏன் பின்னாடி கேளுங்க மாங்கத்து மாங்கோத்து என்று கூப்பிடுவேன். புரியுதா? என்னன்னு தெரியவில்லை. கணவரை பார்க்க வேண்டும். ஐயோ பார்க்கலாமா? போலாமா?
എടുക്കണം അറിയാ ചോദിയാ അതിനോട് ആസ്വദാസ്വേ കൊള്ളാതെ പോകണോ അവിടെ വിച്ചാടിനെ ആകിലേക്ക് കൊള്ളാകി വച്ചാക്കി വന്നാകി കല്ലോക്കും കാതോനെ തെക്കത്ത തൗളക്കും സേല മക്കക്കവേറ്റോ മാറുന്നിരുന്നേ എല്ലാം അല്ലേ അതേനോട് കള്ളത്തെ തിരുത്തുളി ನಾನು ಕನ್ನಡ ಮನೆಯಾಗೆ ಬಾಬಾಯ பயன்படுத்தி சீரசிற்பனவர்களை முன்னெச்சது என்னுடைய கணவரை காரணம் என் பொருளாதாரத்தை காவல் காரணம் ஐயோ மழைமா
போய் மாசத்துக்கு வந்தோடனே 4-5 மணிக்கெல்லாம் மழை பார்த்து ஒரு தண்ணி போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் மோட்டர் நிறுத்திட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது தான் அந்த பூஜை நடக்குது. அப்படி என்ன வீட்டுக்கு வந்தோடனே அந்த கூத்து நடந்தது? என் பாப்பாவை என் வீட்டு வாசல தண்ணியில உட்கார வச்சு நல்லா குடும்பாட்டி புதுவாடை போட்டு என் பாப்பாவுக்கு நாட்டு கோழி முட்டை உளுந்தவடை புட்டு எல்லாம் கறி கொடுக்குறாங்க. பச்சை மாட்டுல கீழ் வெட்டி மரத்துல உட்கார வச்சு இந்த புட்டு இந்த உளுந்தவடை எல்லாம் கொடுக்குறாங்க. நான் போய் நிக்கிறேன். என்ன நான் உடனே கண்டுக்கிறேன்னா எதுக்கு வந்துக்கிற எதுக்கு வந்துருப்பா மகன் என்னமான்னு பாக்குறவங்க எப்போ அவனுக்கு முன்னாடி போறோம் நானு அவன் எப்படி பேர் முடிச்சானா ஏன்னா அவ வயசுக்கு வந்துட்டாடா. ஆனா உனக்கு இடம் இருக்குதா அது பிச்சு கடாச்சுமா வயசுக்கு நான் வந்தா அம்மா வயசுக்கு வந்தாங்க. அவ யார கேட்டு வயசு வந்தான்? யாரு கேட்கணும்? எங்க ஊர் தலைவரை கேட்டாளா இல்ல எனக்கு தெரியும் நாட்டாள கேட்டாளா பெத்த எங்க அப்பா அம்மா கேட்டாங்களா? அவன் கூப்பிடு அம்மா அண்ணகார மடமார கோயிலுக்கு போயிருக்காங்க. அவன் வளர்க்கணும். அவன் ஒரு வார்த்தை கேட்டு நம்ம வரும் காலத்துல இதெல்லாம் கேட்டுங்களா வரும்? வயசு வரத்துக்கு இதெல்லாம் கேட்டுல வரும். உன் தங்கச்சி பருவம் அடைந்து விட்டாளா? அவன் யாரை கேட்டு வயசுக்கு வந்தான்? ஐயோ இவனுக்கு எப்படி சொல்றது? பருவம் அடைந்து விட்டான். அவன் என்ன புத்தி இல்ல? ஏண்டா அமாவாசை கழிச்சு 5ஆம் நாள் தான் ஒரு பருவம். இது அமாவாசை கழிச்சு 3ஆம் நாள் தான் கூத்து நடக்குதுன்ற இவனுக்கு எப்படிதானா சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அப்படி எதுக்கு என் பாப்பா புதுசு எல்லாம் போடுறது? நீ யாரு? நான் உனக்கு பருவத்தை என்ன வரும்? என்ன வரும்? மீச வரும். ஓ மீசா? எங்களுக்கு அது வந்துடும். அப்படியா? சரி அம்மா இப்ப என் பாப்பா வயசுக்கு வந்துச்சுன்னு பச்சை மாட்டை கீட்டு வெடி திண்ணில உட்கார வச்சு புட்டு நாட்டு வழக்குலாம் குத்தாங்கல்ல அப்ப மீச வந்து எனக்கு நான் வயசுக்கு வந்தேன்ல அப்ப வயசுக்கு வரும்போது எனக்கு காஞ்ச மாட்டை குடும்பமா கிடைக்கல. காஞ்ச மாட்டையில மரப்பு கட்டி என்ன உட்கார வச்சு என் பாப்பா நாட்டு என் பாப்பா நாட்டு கோழி முட்டை கொடுத்தாங்கல்ல எனக்கு ஒரு கோயிலா கோழி முட்டை குடும்பமா கிடைக்கல. எனக்கு கோவம் வந்து போச்சு. அதனாலதான் எங்க அப்பா அம்மா மேல ஆசைப்பட்டு என் பாப்பா மாத்திரம் செஞ்சாங்க. எனக்கு எது செய்யல ஆடு வீட்டுல போட என்னுடைய கணவர் இருக்கின்றாரே எப்ப பார்த்தா அந்த ருக்கமணி வீட்டிலே இருக்கிறாரு. பத்து போடுகிறேன் நீ 10 போடுங்க பஞ்சத்தை பாத்துக்க நான் 8 போடுங்க 8 போடுங்க. சாமி வாங்க
எல்லா புதான வாங்கி போட்டாங்க அந்த ஊர்ல 12 மணிக்கு மேல வாங்க அது அகிலாண்டா போடு பெரிய பையன் பக்கத்துல படுத்துக்கிறான் அப்புறமா வந்து போடு ஐயோ சாமி சாமி ஐயோ வாங்க சாமி வாங்க சாமி ஐயோ ஓ ஐயோ என்ன ஒண்ணுமே புரியல சாமி வந்துட்டே வந்தீங்க ஒரு சீட்டு பால் குடிக்கிறீங்களா ஐயோ ஒரு சொம்பு பணம் அப்படின்னா சாமி மோர் அது எனக்கு மகாராஜா வந்த நேரம் கொஞ்சம் கையும் உள்ள வாங்க சாமி வாங்க சாமி 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 நீ வேற ஏன் சாமி நீங்க வேற உங்க மேல அம்மா ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க நீ வேற அந்த ருக்குமணி வீட்டுக்கு எதோ போறியா இந்த அம்மா பாமா அம்மாவை பார்க்கவே மாட்டியா ஒன்னே ஒண்ணுக்கு ரெண்டா ஒன்னே என்ன பண்ணுது ஊர்ல நடக்கிற பிரச்சனையே உங்களால பார்க்க முடியல இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனை அது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல இருந்தாலும் மகர் என்னமா அப்ப நான் வந்துகிட்ட சொல்லிட்டா நான் வந்துக்கிறேன்னு நான் வந்துருக்கேன் இந்த பக்கம் போடுறது இந்த பத்திரம் ஐயோ 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 நம்ம வீட்டுக்கு சாமி வந்துக்குது நம்ம வீட்டுக்கு சாமி வந்துக்குதுமா நீங்க என்ன சொன்னீங்க சாமி வந்துக்கிறேன்னு போய் சொல்றீங்களா நானும் என்ன பண்ணேன் அம்மா கிட்ட போய் சாமி வந்துக்கிறேன்னு சொன்னேன் சாமி வந்துக்கிறேன்னு சொன்னேன்னு ஏன்டா சாமி வந்தா நீ மட்டும் என்ன நம்ம வீட்டுல காக்கா வச்சுக்கிற போய் கோயில போய் காட்டி சரி சரிம்மா சாமி அம்மா உங்ககிட்ட பேச மாட்டாங்க ஐயோ உங்ககிட்ட பேச மாட்டாங்க நடக்குதுன்னா 1500 நினைக்கிறா சாமி அம்மாவுக்கு 5 நாளா சிலுசிலுப்பான் காய்ச்சல் பொழுது போனா மேய்ச்சல் அம்மா உண்டு அடிக்கலாம் நானும் அரண்மனை வைத்திரு காட்டினேன் நான் எப்ப விட்டனா அம்மா காட்டினேன் வயிற்று வடமலையை நான் எட்டு வந்து காட்டினேன் வடமலையை எட்டு வந்து விட்டேன் காட்டினேன் அம்மாவுக்கு தோசைன்னு சொல்லிட்டு
எனக்கு என்ன தோஷம் சாமி ஓசியில பொண்ணு மோசத்துக்கு பரிகாரம் செய்யறவர் யார்? நானே எடுத்து வந்து விட்டேனே அவரு பார்த்தாரு என்னத்த பண்றது? சாமி என்னத்த பண்றாங்க? அம்மாவுக்கு வாதம் இல்ல பிடி வாதம் மேல இப்ப பிடி வாதமா இருக்கு என்ன சொல்லி சமாளிச்சு அவர் அப்படி பேசணும்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஆமா. என்ன சத்தியம் பண்ணி பாமா 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 இனிமே அந்த ருக்மணி வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆ. அப்படியே அவரை அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் பேசுவேன். சாமி இப்ப என்ன தெரியுமா சொல்லுங்க? சத்தியமா என்ன சத்தியமா பண்ணுது இருங்க நான் பண்றேன் பாமா பாமா இன்று முதல் அந்த ருக்மணி வீட்டுக்கு அல்லும் பகலும் 60 நாள் கையிட்டான். இதுக்கப்புறம் போக மாட்டேன். சத்தியம் சத்தியம். டேய், அவர் என்ன சொல்றாரு? நீ சத்தியம் பண்ற? அரே ஐயா நீ சொல்லிடாதம்மா. அவர் என்ன சொல்றாரு? சரி நீங்களே சத்தியம் பண்ணுங்க. இன்று மட்டுமா அதுக்கு ஒத்துக்கினாங்கன்னா நீ பாருங்க அல்லும் பகலும் 60 நாள். நீங்க என்ன சத்தியம் பண்ண சொல்றேன் சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் செய்து அல்லும் பகலும் 60 நாளைக்கு ருக்மணி வீட்டுக்கு போக மாட்டேன் இன்று மட்டும் இனிமேல் மட்டும் அது ஆசமாகுது. உனக்கு கொஞ்சம் வயசாகி போயிட்டு அதான் கொஞ்சம் ஆசமாகுது. இதுக்கு இனிமேல் போக மாட்டேன். 60 நாளைக்கு உன்னை விட்டு பிரிய மாட்டேன். பிரிவதில்லை. அவருதான் மாட்டுவார் நீ மாட்டாங்க. சாமி நல்ல பள்ளமா பாத்தி கிள்ளி விடுங்க. பள்ளம் பாத்தி சாமி சத்தியம் பண்ணா சத்திக்கிட்டு போயிடுமா. அதனால கிள்ளி சொல்லணுமா அப்பதான் ஒத்துக்குவாங்க. சரி அப்படியே செய்யுங்க. பகலும் 60 நாளினையும் உன்னை விட்டு பிரிய உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறேன். சத்தியம். வெற்றியா வீடியோ எடுத்துக்கணும்ல அம்மா வேலை காட்டணும்னா அம்மா பாட்டு தான். சரி சாமி எனக்கு சொல்ல துணிச்ச மனசு ஏடா கிடைக்குது வைக்கும். உங்களுக்கு ஆசை ஏதாவது அது இருக்கா? உனக்கு தான் கிளம்பு ஃபர்ஸ்ட். கோயில சேவகப்பா ஏன்னா எதுக்கு நினைக்கிறேன்? நீ கூட வைக்கணும் வைக்கணும் எடுக்கணும் எல்லா வேலையும் நான் தானே செய்யணும். கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் இருக்கும். கொடுப்பது வாங்கிக்கணும். ஏங்க அவருக்கு 500 வேணுமா? உங்களுக்குள்ள 1000 வேணும். அதுக்கு காசு நான் போடுமா சரி என்ன உள்ள நினைச்சு நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? எனக்கு 1000 இருக்குன்னா அப்படா நாங்க வெங்காயம் பொறிக்க போறோம். அதுக்கு நான் தோல் உரிச்சு கொடுத்தா சாமி நீங்க உரிச்சீங்கன்னா தாங்க என்னால முடியாது. நான் அப்ப வரட்டுமா? சரி நான் வரேன். எனக்கு கோயில சேவகப்பா
குடும்பத்தை ஒண்ணு சேர வேலையா போயிட்டு வரேன். எங்க போறேன்னு சொன்னாரு. இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டு வந்தாரு? போய் இந்த கையில மலை வந்து இந்த நாடகத்தை பார்த்து வரேன். வந்து சொல்லிட்டு இந்த சக்காத்து கூட வந்து பாட்டு பாடுறீங்க ஆடி இருக்கிறது. அந்த பொறுப்பு அந்த உள்ள நடக்குமா? அடி மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்த அம்மா விட்டு கொடுத்துட்டு போ. சும்மா இருந்தாரு. யார் விட்டு கொடுப்பேன்? அதுதாம்மா. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி அவங்க ஆசை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆசை நேரம் ஆகுது. சும்மா நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி அக்கா தொங்குச்சா? தொங்குத்தான். அக்கா தங்கிச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு போங்க. அப்படியா? ஆமா, உன்னால பாக்குறேன். என் நாளை பாக்குறியா? வெற்றியே உனக்கு 2 அம்மா பாத்துக்கலாம். 3 அம்மா உண்மையா நம்ம எங்க தூங்குறாங்க தெரியலையா? நான் தான் உங்க அம்மா. சாமியா மன்னித்து விடுங்க சாமி. சாமியா தெரியாம செய்து விட்டேன். 100 ரூபா கூட பீடுவாங்க. சாமியார போய் பீடி வாங்க காசுக்கிறேன். பெண்ணே, நீங்கள் இருவரும் மன்னித்து விடுதி. சாமி காசு மாலை வச்சுக்கிறாரு. தொண்டை கட்டிங்குது. இந்த மாதிரி நினைச்சிடல. சுவாமி ஆகட்டும் ஆகட்டும் தேவி. நீங்கள் இருவரும் என்னையே நினைத்து விரும்பியதால் உங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. அதனால் மட்டுமே தவிர வேறொன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றில்லை. இருவரும் சென்று சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியா சுவாமி? அரசு வேலைகள் இருக்கிறது. அங்கிருந்து கவனிக்கிறேன். என்னவோ தெரியவில்லை. எனது வயிற்றுனர்கள் மஞ்சபாண்ட தலைவர் மற்றும் எனது தங்கையும் சேர்த்து என்னை துதித்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. சென்று பார்ப்போம்.
ஒரு பாட்டு ரொம்ப பாடுகிறாங்க நீ மேல காட்டு காட்டு அவன் எங்க சின்ன இதுல காட்டு காட்டுறா நீ தான் காட்டு வழி நான் வந்த வழியில மறந்து போச்சு எனக்கு விட்டுருங்க ஐயோ எனக்கு முன்னதாக வந்து என்னுடைய வரவை எதிர்பார்க்க வேண்டிய இப்படி காலையேற்றமாக வந்திருக்கிறார். காலையேற்றத்தின் நோக்கம் ஒரு கால் வீக்கம். கிலோ 10 ரூபாய் பதல என்ன கேக்குற வார்த்தை மரியாதை பேசுறேன். ஒரு கம்பெனி ஓனரு ஊர்ல ஓனரு சம்பளம் கொடுக்குறாருல்ல, காலைல சம்பளம் கொடுக்குறாரு. காலையில இருந்து எதுவும் தப்புச்சு நினைச்சுக்கலாம். கடைசியில மேடம் மேல வந்து அவர் மென்டல் என்ன பேச்சு பேசுறாரு? அடிக்கிறே 3 நாய் தாள் நக்கிட்டு போறோம். நாய் நக்குது சொல்ல நார்மல் மென்டலுங்க. அவர் மென்டல் பைத்தியம். இதுக்கு அவனே சொல்றாங்க. காலைல தான் பேப்பர் படிச்சா கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு பைத்தியம் பைத்தியம் தெரியுமா? பையூர்ல கூத்தாட்டி காட்டு பையில அங்கே பையா கண்ணு கண்டு போட்டு
எனக்கு திடீர் கல்யாணம் ஆயிடுச்சு. திடீர்னு கல்யாணம். ஆமா. திடீர்னு என்னடா டேய், நீ சொல்றது ஆச்சரியமா இருக்குது. திடீர் கல்யாணம் தான் ஆயிடுச்சு. கல்யாணம்ன்றது 6 மாசத்துக்கு முன்னே பொண்ணை பார்ப்பாங்க, 3 மாசம் கழிச்சு கல்யாணம் வைப்பாங்க, நிச்சயம் நடத்தி அதன் பிறகு பெரியோர்கள் அனைவரும் சூழ்ந்த சபை தண்ணிலே தாலி கட்டுறது வழக்கம். அது நான் கல்யாணம் திடீர்னு நான் என்ன வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்தோமா சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ஆக்சிடென்ட் வாயிலையா வாயில புண்ணு வந்துட போதுங்கண்ணா. கல்யாணம் ஆயிடுச்சு. திடீர்னு கல்யாணம் கையோட எல்லாம் எங்க போவோம்? அங்க என்னடா பண்ற? அவன் தான் இருக்கிறேன். கல்யாணம் கையோட எங்க போவோம்? கல்யாணம் ஆனவொன்னு மாமியார் வீட்டுக்கு மருவுக்கு போவேன். ஓ மாமியார் வீட்டுக்கு மருவுக்கு போறேன். நல்லா தடப்புடலாம் சாப்பாடு. சாப்பாடு. ஆமா மாமலை வந்துக்கிறாரு. என்னன்னா கோழி கறி கோழி முட்டை, கோழி கறி கோழி முட்டை கேட்டீங்களா? வாத்து கறி வாத்து முட்டை, ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை. கோழி கறி கோழி முட்டை இருக்குது, வாத்து கறி வாத்து முட்டை அது உண்மையாயும், ஆட்டுக்கறி ஆட்டு முட்டையாம கேள்வியாயா? ஆட்டு முட்டை அந்த முட்டை இல்ல, முட்டை ஆடு. ஆடு முட்டை. முட்டை ஆடு ஆக்கி வச்சுட்டு பழம் வெளியில ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை சப்பா எங்க சப்பா வச்ச இடத்துல என்ன சொல்றான் பாருங்க. அதான் சப்பா. என்ன சொல்ற? ஐயோ என்ன திருக்கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்ட் விற்பாங்களா? 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு கவலை குண்டா இருக்கும். வாங்க, போய் 10 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டா தெரியாத அது சொல்றதோட இல்ல சப்பட்டா எங்க இங்க சப்பட்டா அது மேல விருந்து முடிஞ்சுட்டு விருந்து போய் வெளியே உட்கார்ற. சரி. என் மாமனார் வெளியே சொல்றாரு, விருந்து வச்ச உடனே போய் வெளியே வெளியே உட்கார்ந்து அங்கல்ல திண்ண மேல வந்து உட்கார்ற. சென்னையில உட்காந்து மாமனார் வராரு. மறுப்புள்ள 3 நாள் கழிச்சு ஆடி பிறக்குது. புது பொண்ணு புது பையனு ஒன்னா இருக்கக்கூடாதுன்னாங்க. நமக்கு அந்த சோதனை நினைச்சுக்கினேன். சரி 3 நாள் இருக்க, 3 நாள் நம்ம பொண்டாட்டி கூட இருந்துட்டு போலாம் எடுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு நாங்க தங்கிட்டேன். ஆமா பார்த்தா பக்கத்து புதுசாச்சு என்ன பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா பெரிய திருவிழா. போய் என் பொண்டாட்டி கூப்பிடுறேன், ஆடியம்மா நம்ம போய் திருவிழா பார்த்துட்டு வரலான்ற. என் பொண்டாட்டி சொல்றேன், ஏங்க நான் வீட்டுக்கு தூரம் நான் வரக்கூடாதுன்றான். ஆமா சரி சரி என்ன பாப்பா சொல்ல வெளியே உட்காந்து மாடி தின்னமல இருந்து மாதிரி. ஆமா என் மாமனார் வந்து என்ன கிளப்புறாரு, மறுப்புல பாப்பா தானே வரக்கூடாது, பா நீ நான் திருவிழா பார்க்க போலாம். போய் பார்த்தா கலரா லைட்டு தெருக்கு லெவடியா இந்த பொணல் மாதிரி கட்டும் சப்புனு கூட அப்படியே அந்த வாயில அடிக்கணும் நுழையாது. இதெல்லாம் கட்டிட்டு பெரிய திருவிழா பண்ணிக்கிறாங்க. போய் சாமி எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பசி எடுத்துன்னு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். ஹோட்டல் நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு கையோட வாய் சும்மா இருக்கக்கூடாதுன்னு கடைக்கு போய் ஒரு பைக் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சுண்ணாம்பெல்லாம் போட்டா வாய் செவக்குமா? செவக்காது. கடைக்கார இந்த சுண்ணாம்பு கொஞ்சம் வெத்தலை கொஞ்சம் சுண்ணாம்பு கூட தம்பி இந்த 1 ரூபாய் வெத்தலை பாக்குறோம் நாங்க சுண்ணாம்பு தர மாட்டோம். வாங்கறதுலாம் பொட்டலமா வாங்கிட்டு சரி கொடுங்க வாங்கிட்டேன். சரி வாங்கி வெத்தலை பாக்கு போட்டாச்சு. குழம்பு ஒன்று சொல்லுவாங்களே மீந்த சுண்ணாம்பு சும்மா விடக்கூடாது. சுண்ணாம்பு மீந்து போச்சு. என்ன பண்றது? நான் பாதி சரி என் மாமனார் பாதி பாதியா பிரிச்சு கையில பிரிச்சு வாயில தடையணும். வீட்டுக்கு கிளம்பி வர அப்பா நடந்து வர அசதி. ஆடி மாசம் அந்த கொஞ்சமா வெயில் அடிக்கும் பாரு, அந்த வெயில எனக்கு என் மாமனாருக்கு நாக்கு நீட்டு தொங்கி போச்சு.
நாக்கு உள்ள அனுப்புறதுக்கு வைத்தியம் தெரியும் அதானே. பின்ன நாக்கு தொங்குது. ஆமா. என் மாமனாருக்கு வைத்தியம் தெரியல, எனக்கும் வைத்தியம் தெரியல. என்னடா பண்றது இப்படியே வந்த மாதிரி சரி. பார்த்தா எங்களுக்கு பின்னாடி நாய் ஒண்ணு அதே மாதிரி நாக்கு தொங்க போட்டு ஓடியாருது. நாக்கெல்லாம் போட்டு. டேய் டேய், இந்த நாய் நம்மள மாதிரி எங்க சுண்ணாம்பு தான் எங்க சுண்ணாம்பு தின்னுட்டு இருக்குது. துண்டுக்குது. நாக்கு நீட்டிட்டு நாக்கு வருது. வீட்டு ஓடியாருது. பின்னாடி. நம்மளுக்கு தெரியாத வைத்தியம் இந்த நாய்க்கு தெரியும் நினைச்சுக்கினு எந்த நாய்? பின்னாடி போய் அந்த நாய்க்கு முன்னாடி வந்து முன்னாடி போச்சா? பக்கத்துல தாங்க. பின்னாடி. பின்னாடி வந்த நாய் பின்னாடி. அந்த நாய்க்கு வைத்திருக்கிற தெரிஞ்சுன்னு அதுவோட அது பின்னாடி நான் ஓட ஏன் பின்னாடி மாமனார் ஓடாரு ஓடுறோம் எவனா ஆலமரத்துக்கு கீழே 6 மாசம் பேலாம் வந்தா நீ தான் பேருங்கிற மூல மகத்துக்கு இந்த நாய் ஓடிச்சே. என்ன நாய்டா? அந்த பின்னாடி வந்த நாய் பின்னாடி வந்த நாய். ஓடிச்சே. அந்த பீ இப்படி ஒரு நக்கு நாக்கு உள்ள போயிடுச்சு. நாக்கு உள்ள போய் போச்சு. டேய் டேய், நீ உன் மாமனாரை பாத்தீங்க. வைத்தியத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான்டா வைத்தியம். நாக்கு உள்ள போயிடுச்சுடா வைத்தியம் நினைச்சுக்கிட்டு உள்ள போகணும்னா இதுதான் செய்யணும். என்ன நாயை கல் விட்டு நான் ஒரு பக்கம் நக்கிறேன், என் மாமனார் ஒரு பக்கம் நக்கிறேன். அப்படியே நக்கி இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லுவாங்க. இப்ப நீ தானே கேட்டியான கால் தம்மனா நக்கி முடிச்சுட்டு சொல்றேன் சார் மாமனார் பிய துண்ணமா வாய தொடச்சுமான்னு இருக்கணும். ஆமா. யாருக்கு தான் பேசுறீங்க? இன்னும் இல்ல மாமனார் கிட்ட சொன்னேன். அவன் மாமனார்கிட்ட அப்படிதான் நடந்துக்கும். நீ இங்கே பார்த்துருந்தா. அவன் மரியாதை அவ்வளோ பிய துண்ணமா வாய தொடச்சுமான்னு இருக்கணும். சாவர வரைக்கும் இந்த கதை உனக்கு எடுக்க மட்டும்தான் இருக்கணும், யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. பேசி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம். தான் வந்தீங்க. வந்து திண்ணை மேல உட்காந்து என் பொண்டாட்டியை போட்டு வச்சுட்டு மறுபடியும் உட்காடுறேன். என் பொண்டாட்டி சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணா? ஏங்க திருவிழாவுக்கு போனீங்களே என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டான். நான் சும்மா இருக்கக்கூடாது, நீங்க பண்ண. நான் காசு எடுத்துன்னு போலாமா, நாங்க ஒண்ணு சாப்பிடலன்னு நம்புற. அதுக்கு அவ சொல்ற ஆமா 1000 இருந்தாலும் பீத்துன புத்துன்னு விட்டு போவாது. என்னடா இது மாமனார் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்தவரு அவங்க பொண்ணு கிட்ட மட்டும் சொல்லிட்டாரு. நான் மட்டும் மாத்துனா அப்படின்னா கூட பீத்துனா நான் சொல்லலாம், அவன் சொல்லிட்டான். பின்னா பீத்துன பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்து இப்பதான் டேய், நீ பீத்துனுங்களா? அவன்டா அதேதான்டா வேலை எனக்கு. வாடா. உனக்கு என்னடா? அதான் வந்து சொல்லிட்டேன் நான் கேட்கிறேன். வேற உனக்கு எதுவும் வேலை தாமதம் இருக்கா? இல்லை இல்லை எதனா ஒன்று சொல்லலாம். எதிர்பார்க்குறேன். வாங்க தவிர்த்தன வாங்குறாரு அவரு அடிக்கடி பைத்தியம் முத்தி போடுது. உடைக்கிறியா? அறியாம நீ வேற நான் சொல்லலாம் பைத்தியம் முத்துதுன்னு. இப்ப முத்திருக்கா? இப்ப முத்திருக்குமா? ஐயோ நீ அருமையா முத்த வச்சிட்டேன். இன்னும் பழுத்தா மட்டும்தான் பழத்த வேலை இருக்கணும். பழம் முத்திச்சு நீ அந்த பழம். ஓ, வாங்கடாங்க. பஞ்சன் பகல் டாய், ஐயா. இன்னும் கொண்டு காலையேற்று என்பதே இதோ இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? ஏய், இந்த நாட்டு பேர். இந்த நாட்டு பேர் பேர் சொல்றேன் இதான் தமிழ்நாடு. இது தமிழ்நாடு யாரு? தெரியாதா? அவனை பாருங்க எப்படியாங்க ஏய், இந்த நாட்டு பேர் தெரியாது? அதுதான் நாட்டு பேர் தெரியாம அவனை கூத்தாடுவானா? அது நம்ம நாட்டு பேர் தான் இந்தியா. 3 நாளா வந்து இங்க இருக்கிறோம். நாட்டு பேர் இந்தியா. நாட்டு பேர் இந்தியா. தங்க சரி, நாட்டு பேருனா அப்போ உன் பாப்பா பேர் சந்தியா. மாநிலம் நாடு 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 இந்தியா தானே. சின்ன பையன் சொல்றான் ஏழு வந்து வாழடா. காட்டு பேர் சொல்றேன். காட்டு பேர் சொல்றேன். வாடா இங்கே. டாய், இதோ இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பெயர் தான் மணிநகரம். பூரி. என்ன பூரியில வந்தா அழுத்துவியா? புசு புசு தமிழ் என்னது பூரியா? டாய், இந்த மணிநகராபுரி அரசாட்சி செய்து வந்தவர் என்னுடைய பாட்டனார். பாட்டனார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? சித்திரோங்கன பாண்டி. சித்திரம் சித்திரகோம். அண்ணா
அதை தான் வெறும் கேட்டாங்க வாயாட கோலம் என்ன எப்படி சரியா இருக்குமா என்ன சரியா இருக்குமா என்ன சரியா இருக்குமா என்ன சரியா இருக்குமா காட்டுது காட்டுச்சு பச்சா சூட்டு மேடம் தாயினுடைய பாட்டனாகி சித்திராங்கனை பாண்டியன் அந்த சித்திராங்கனை பாண்டியனுக்கு ஒரே மகள் ஒப்பற்ற மகள் அவருடைய பெயர் தான் சித்திராங்கனை சித்ராமணி நான் என்ன கதை சொல்றேன் கால மேல கால சொல்றேன் சும்மா அந்த வேலையை கூட்ட வச்சு சும்மா அந்த சுத்த வைக்கடா அந்த சித்திராங்கனைக்கு ஒரே மகனாக பிறந்தவன் தான் நான். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆஹா, வாகனம் இருக்குது. பப்பர வாகனம். இவ்வளவு நேரம் அதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனா உனக்கு இன்னைக்குதான் அருமையான வேலை கொடுக்குறாரு கடைசியில வரணும் என்னுடைய தந்தை யார் என்று தெரியாமல் இதுவரையிலே வளர்ந்து வருகிறேன். என் தந்தையை இதுவரையிலே என் தாய் உழைத்ததும் கிடையாது. தெரியாத வண்ணமாக நான் கேட்டாலும் உண்மையவள் இதுவரையிலே எனக்கு தெரிவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த போதிலும் தாயை காண வேண்டும். அவள் இடத்திலே நிவாசி விட்டுவிட்டு புறப்பட வேண்டும் காணகம். அதனால் நீங்க சென்று என்னுடைய அறை சித்திராங்கனை அழைத்து வாருங்கள்.
கூடு செவனை வேடி நீங்கி பிறந்தால் ஞானமும் கல்வியும் நடைபெறும். அப்படி ஞானமும் கல்வி தானமும் தவமும் தான் செய்வது. அப்படி தானமும் தவமும் தான் செய்வாராய் வானவர் நாடு படி திறந்தனே என்று சொல்லப்படுத்தி நான் யார் எப்படிப்பட்டவன் எங்கு சித்ராகரன் பாணி மகனுக்கு மகளாக பிறந்து சித்ரானுக்கு இருந்து அது பாத்திமன் தனது பற்புடன் ஆற்றுடன் பேடி ஈழி முன்னிலும் பின்னணியில் முன்னிலும் வச்சது பாட்டி செந்தாமல் 30 அடகு வைத்த ஆனாள் தீர்த்த யாத்திரை என்னப்படும் பணத்தை சந்தித்து அவருக்கு எனக்கு மோகம் உண்டாகி காதல் உண்டாகி ஒரு செல்வம் வீர குழந்தை ஆண்களை பெற்றெடுத்து ஆனால் ஆண்டின் நிலைமை குழந்தை பெற்றெடுத்தவர் இன்னும் என் பிள்ளைக்கு நான் முற்றார் யாரும் சொல்லவில்லை. தாய் தந்தை யார் தந்தையார் சொல்லவில்லை. அவர் கேட்கின்றார் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் என் மகனை பார்க்க வேண்டும். கப்புறவனை பார்க்கலாமா? என் செல்வத்தை கண்மணியின் குழந்தை என் வீர பிரார்த்தனை வாழ்க்கணும் பார்க்கணும் யாழில் குழலில் மலைச்சல் சொல்லப்படுகிறது என் மகன் கேட்கணும் ஆசையாக
விளையாட போனதுக்கான மகளை பார்க்க அதுக்குள்ள என்ன யாரு என்ன வார்த்தை பேசுற நீ என்னம்மா எம்மா அதையா கேக்குறேன் அம்மா என்னடா எம்மா நானு வீட்டுக்கு போனேன்னா 3 நாள் எனக்கு விடுமுறை பார்த்தீங்களா விடுமுறை கொடுத்து வீட்டுக்கு சென்றா என்ன நடந்தது அரண்மனையில் எனக்கு முட்டை போட்டு பழகி பார்த்துட்டீங்களா உனக்கு இது முட்டை தான் போடணும் சாப்பாடுல முட்டை வச்சுனா நம்ம முட்டை தின்னு இப்ப உடம்பு முடிக்க இருக்கு ஆமா அதனால வீட்டுல 3 நாள் அரசாங்கம் விடுமுறை கொடுத்தீங்களா வீட்டுக்கு போனோடனே எனக்கு வீட்டுல முட்டை நான் போச்சு அதனால எங்கம்மா முட்டை கேட்கறேன் எந்த காசு இருக்குது எங்கடா முட்டை நீங்க அம்மா கேட்குது ஆமா 7 நாள் குடும்பத்துல பிறந்த நீ ஆசாரத்துல சரி ஆசாரத்து காசு போனதுக்கு முட்டை நான் தரலாம் அவங்க அம்மா முட்டை போட எங்கடா போவாங்க அதனால என்ன பண்ண போய் கரும்பு டப்பால போய் பார்த்தேம்மா கரும்பு டப்பாவில் 7 ரூபா இல்லையம்மா 7 ரூபாய் ஆமாம்மா 5 ரூபா பணம் 2 ரூபா பணம் சரி 7 ரூபா இருந்தா ஒரு ரூபாய் கேட்டா 6.25 ரூபா சொல்றோம் 6.25 ஆமா வேலை ஏறி போச்சு சரி பரவாயில்ல ஏறுவதற்கு காரணம் இருக்குன்னு ஒரு முட்டை வாங்கணுமா வாங்கினோடனே என் தம்பி போயா தம்பி வந்திருக்கான் நீ மட்டும் ஒரு முட்டை அப்படி யாரும் ஒரு முட்டை வேணும் அப்படிங்கிறான் போட்டி போடுறீங்க ஒரு முட்டைக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க செட்டியார்கள்ல செட்டியார் ஒரு முட்டை கடலை கொடு கொடுங்க நான் வாங்கி வரேன் சொல்லிட்டு 2 முட்டை வாங்கி வரோம்னே எங்க அப்பா முட்டையை எப்படி சாப்பிட மாதிரி நாங்க 2 பேரும் முட்டை சாப்பிடுவாரு எங்க அப்பா முட்டை கேட்கறாரு உங்க அப்பாவுக்கு மட்டும் ஆசை வந்துருச்சா அதனால என்ன பண்ணாரு எங்க அப்பா நாமக்கல் போனாரு நாமக்கல் போய் 3 கோழி குஞ்சு வாங்கியிருந்தாரு உங்க அப்பா ஆமா 3 கோழி குஞ்சு வாங்கியிருந்தாரு யார் இப்ப கோழி குஞ்சு வாங்கினு கேட்டேன் பையா நீங்க 2 பேரும் முட்டை மாறுங்க எனக்கு நீங்க சாப்பிடுற பாருங்க எனக்கு முட்டை வந்து போச்சு கடையில் வாங்க முடியும் 7 மணிக்கு வந்து போச்சு நம்ம 3 அழகான போடல எங்கே போயிடும் அதனால 3 குஞ்சு வாங்கி வந்தோம்னா நல்ல கோழிக்கு சொல்லலாம் அதுதான் என்ன சொன்னேன் அதனால என்ன பண்ண அதுல 3 குஞ்சு வேணுமா சிவப்பு குஞ்சு கருப்பு குஞ்சு வெள்ளை குஞ்சு என்னடா கோழி குஞ்சு பொம்பளை தெரியல கோழி குஞ்சு சொன்னேன் சிவப்பு குஞ்சு யா குஞ்சு அது கோழி குஞ்சு கருப்பு குஞ்சு தம்பி குஞ்சு சிகப்பு கோழி குஞ்சு என் குஞ்சு கருப்பு கோழிக்கு தம்பி குஞ்சு தம்பி குஞ்சு எங்க அப்பா வெள்ளை குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சுன்னு சரி 3 குஞ்சு வந்து நான் செய்யறேன் அரசாங்கத்தில் எனக்கு செய்யணும் அரசாங்க வேலை செஞ்சேன் என் தம்பியோ பாடசாலைக்கு போயிடும் வீட்டுல இருக்கு எங்க அம்மா அதெல்லாம் நான் என்ன பண்ணோம் என் அம்மா அந்த 3 குடி நீ பாத்திரமா வந்துடா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா விட்டு வந்துடலாம் ஆனா எனக்கு 2 குடியோட எங்க அப்பா குடி நல்லா பாட்டமா வந்துருக்கணும் ஆனா கோழி குஞ்சு பத்தியா எங்க அப்பா கோழி குஞ்சு பண்றேன் அப்பா கோழி அம்மா செஞ்சு படமா வந்து போச்சு வளர்ந்து போச்சு அதனால என்ன பண்ணா ஐயோ நேரடியா அம்மா பணிகள் வேலை குறையா செஞ்சுட்டு வந்து நீ போய் அம்மா ஃபுல்லா முழுசா செய்யணும் செய்யணுமே சொல்லிட்டு அதெல்லாம் ஓடிடுறேன் அந்த நேரம் பார்த்தீங்க அம்மா என்ன பண்ணுது பையா தம்பி குஞ்சிருக்குது உங்க அப்பா அப்படின்னு அப்பா கோழி குஞ்சு சொல்றாங்க அதை கோழி குஞ்சு காணும் நானும் அங்கேயும் சுத்தி பார்த்தோம்மா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னாச்சு எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா அம்மா நீ கவலைப்படாத அப்பா கொஞ்சம் அடிக்கடி எதிர்விட்டு முனியம்மா வீட்டுக்கு தான் போய் வரும் முனியம்மா வீட்டுக்கு நான் பாத்துக்கிறேன் அடிக்கடி எதிர்விட்டு தான் போய் வரும் அதனால நான் ஒரு இது பார்க்கலாம் எங்க அம்மா நான் பண்ணிச்சு அப்பா குடிக்கிறாண்டா எதிர்விட்டு முனியம்மா வீட்டுக்கு போய் வரும்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் எங்க அம்மா அஞ்சு இருக்குது அவங்களுக்கு அதனால அவங்க கேள்வி கம்பி எல்லாம் தாண்டி வர கோயில போடுவாங்க
அந்த தோட்டத்துல அதெல்லாம் சேர்ந்து கிடக்குதுல்ல அதை போய் கோயில் கொத்தி கொத்தி தின்னவரு அதனாலதான் கோழி 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 நடந்துட்டாரு எங்க அப்பா கோழி அதனால என்ன பண்ணா சரி சரி எருவுக்கு போக வேண்டி நானும் சுத்தி சுத்தி தேடுறேன் அம்மா எம்மா மாடு யாம நீ வேற மாடு மாடு தொட்டிமா மாடு தொட்டிமா மாடு தொட்டி நிறைய தண்ணி நிரம்பி இருக்குது எங்க அப்பா கொஞ்சம் என்ன பண்ணிச்சு எங்க அப்பா கொஞ்சம் இருக்கிற கேவரு கம்பு எல்லாத்தையும் நல்லா பொறி பொறி லப்பு லப்புன்னு துணிட்டு தனிதான் எடுத்துக்கு செய்து எங்க அப்பா கொஞ்சம் தனிதான் கோழி கோழி குஞ்சு தான் சொன்னாங்க கோழி குஞ்சு அதனால என்ன பண்ணாரு அதனால என்னன்னா அது தண்ணியில இருந்ததுல இது தீனி துண்டு தொண்டையில அடிச்சு நின்று ஆவல்ல ஒரு தண்ணி குடிக்க போய் போச்சு ஆமா அது எப்ப செத்துன்னு என்னன்னு தெரியல போய் பாக்குறேன் எங்க அப்பா கொஞ்சம் அதனால என்ன பண்ண எங்க அம்மா அப்பா கொஞ்சம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா பாருங்க ஒரே ஐயோ ஆத்தா எங்க என் பையன் கெடுக்கிறோம் ஆமா என் பிள்ளை குடிக்க தெரியுமா உன் புள்ளி வாழ வேற யாரும் கூட வேணாம் அப்துல் கலாமே பெரிய பெரிய மந்திரில ஒரு நாள் கூட செய்யப்படுவோம் முன்சாமி கொடுப்பேன் முன்சாமி கூட தான் மூணாவதுல போய் தூங்குவான் கமலியெல்லாம் எப்படி ஆகும் ஐயோ மூஞ்ச பத்தி பார்க்கிறேன் அம்மா அம்மா என்னடா பண்ற என்ன பண்ற ஏண்டா என்னெடுத்த தாய் மீது இருக்கும் பாசத்தால் நான் ஓடி என்னுடைய தாயை அணைக்கின்றேன் நீ எங்கடா ஓடின யார் அம்மா இது எங்க அம்மா நீ கரையில போய் சிறுவத்தூர்ல உங்க அம்மா மேல ஏறு உங்க அப்பா உப்பு போட்டு வாங்க அம்மா உப்பியடா போட்டாங்க உப்பியா போட்டாங்க உப்பியடா போட்டாங்க உப்பியா போட்டாங்க உப்பியா போட்டாங்க சாப்பாடு உப்பு போட்டு தோத்த துட்டு வாழ்த்தாங்க அம்மா அந்த பாசத்துக்கு பக்தி அம்மா அன்னையரே வணக்கம் எனது அம்மா அன்னையரே வணக்கம் அன்னையரே வணக்கம் எனது அம்மா அன்னையரே தாங்களுடைய
மகனாகிய இந்த அப்பாவோகனன். ராஜா மகனே பப்புவாங்க 16 செட்டு 10 செட்டு நீடுடி அம்மா அவளை ஏன் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியல டேய், எங்க அம்மா வாழ்த்து தெரியாதா? எங்க அம்மா வாழ்த்து அம்மா நீ வாங்கி கொடுங்க வாங்கி வாழ்க என் செல்வம். என்றென்று சிறப்பாக தாயே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதிகாலை வேளையிலே உம்மை பார்க்க வேண்டும் என்று ஒன்றொன்றாக வருவதற்கு காரணம் இப்பொழுது புறப்பட போகிறேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் மனத்தை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அங்கே ஏதேனும் விலங்குகளை கண்டால் பல வேடிக்கையாக போகிறேன். உன் திறமையை உன் வீரத்தை பயிற்சி செய்து அவ்வளவுதானே. அப்பா ராஜா சென்னை சரியா உன் மாடு உன் மாடு நடப்பா இல்லையா யாராவது பேசுறேன்னா எங்க அம்மா காலிலே அடிப்பாங்க. நீங்க காலில் அடிப்பே காலையில அடிச்சு படிக்க ஓட் பண்ண என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கணும். நான் உன் புள்ளைய பார்க்க மாட்டேன் நீ புள்ளியா இது என்ன பண்ணி வச்சுக்கிற தண்ணி வச்சாலும் உருணுது தவிடு வச்சாலும் உருணுது தண்ணி வச்ச உருண்டு பண்ணியா பண்ணி எவ்வளவு பண்ணியடா உருண்டு பண்ணி பின்ன பாரு முன்னாடி போனாலும் முட்டுது பின்னாடி வந்தாலும் ஒதுக்குது என் புள்ள உதைக்கிறதுக்கு முன்ன முட்டுறது மாடு பிள்ளை கழுது போடா கழுதுக்கு போட்டு நம்ம புள்ளிய என் பிள்ளை நமக்கு கூட்டிட்டு போறோமா அவனுக்கு சரி துணைக்கு சரி வர ஐயா ஆமா இதோ பார் அழகான வனம். இந்த வனத்தை இதோ 4 திசை சென்று சுற்றி வலம் வருகிறேன், பார்க்கிறேன். கற்பகவனம் இதற்கு ஒப்பனை சொல்லுவது தமிழமாக முடியும் இந்திரலோக தமிழமாக முடியும்
அஸ்வம் என்றால் குதிரை. இந்த அரிய காலகத்திலே ஏதோ ஒரு அஸ்வம் வந்திருக்கிறது. இந்த குதிரை பார்த்தால் இங்கிருந்து பார்த்தாலே தெரிகிறது. குதிரை விடுத்தவர் யார் என்று விலாசம் அது பட்டயம் தொங்குகின்றது. அதை படித்து பார்க்கிறேன். அருகாமை சென்று ஓஹோ, அஸ்தினாபுரம், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாண்டவர்கள் அவர்களுடைய குதிரை. இதை இப்போதைய பிடித்து அவர்கள் இருக்கும் இந்த காலகத்தின் தூணில் மரத்திலே கட்டுகிறே. இதை தேடி யார் வருகின்றார் என்று பார்த்தேன். கட்டிவிட்டேன். ஆம், இதனுடைய உண்மை விருத்தாந்தத்தை என்னுடைய அன்னையிடத்திலே உரைக்க வேண்டும். காரணம் சென்ற இடத்திலே ஒரு அழகான குதிரையை பார்த்தேன். அஸ்வம். ஆமா, அந்த குதிரையை பார்த்தவன் அருகாமை சென்றேன். அது பட்டயத்தோடு வந்திருந்தது. பட்டயத்திலே என்ன இருந்தது தெரியுமா? அஸ்தினாபுரம், பாண்டவர்கள், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று ஐவருடைய பெயர் அந்த பட்டயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா? பார்த்தேன். அந்த அசோமாகிய குதிரை என்ன செய்கிறது? இப்போது என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா? அந்த காலகத்திலே ஒரு பெரிய மரத்திலே அதை கட்டிவிட்டு வந்திருக்கிறேன். நான் செய்தது என்ன தவறு? அஸ்தினாபுரம் அது யாரு கிடையாது. உன் தந்தைமார்கள் அனுப்பப்பட்ட அசுந்தார்களாகியா தந்தைமார்கள் எதிர்க்கிறாரு. தந்தைமார்கள் பாண்டவர்கள் என்னுடைய தந்தையா? என்னுடைய தந்தைமார்கள். அப்படி என்றால் என்னை ஈன்றெடுத்த தந்தை. ஆனால் பார்த்திபன் தந்தையை நடப்பு அப்படின்னு சொல்லப்படி முன்னே பின்னாடி படுத்த 11 பார்த்திபன் 32 லட்சமா? தீர்த்த யாத்திரை வேண்டிய போது ஒரு தந்தையை காதலித்து நீ பிறந்த அவர் ஒழுசியாக நீ சென்று தாய்க்கு மகனாகும் தந்தைக்கு நல்ல மகனாக அவரை வணங்கி ஆசி பெற்று நாம் எடுத்து அழைத்தவா ராஜா. இது வரையிலே தந்தை மனைவி என்ற உன்னையும் மகன் என்னையும் பார்க்காதவரை இப்போது நான் சென்று உண்மை விருத்தத்தை உணர்த்தி அவர் இடத்திலே ஆசை பெற்று அவரை அழைத்து வர வேண்டும். இப்போது சரி புறப்படுகிறேன். பஞ்சகுணம் படைத்த பஞ்ச கல்யாணி குதிரையை பட்டயம் எழுதி அனுப்பினோம். ஆனால் அந்த குதிரையை காணவில்லை. யாரோ பிடித்துதான் கட்டி இருக்க வேண்டும்.
நான் பாண்டவர்களே நடுப்பிறந்தோம். அர்ஜுனனுடைய மகன் என்பதை என்னுடைய அன்னையாகிய சித்திராங்கனை உரைத்தார். இதுவரையே தெரியாமல் இருந்த எனக்கு தெளிவாக உரைத்த என்னுடைய அன்னையனுடைய வார்த்தையை கேட்டு தன்னையை சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே நல்லாசி பெற வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன். அந்த கல்யாணியின் குதிரை பட்டயத்தில் என்ன எழுதியிருந்தது என்பதை பார்த்தாயா? பார்த்தேன், படித்தாயா? படித்தேன். என்னவென்று? அது என்ன எழுதியிருந்தது? அதற்கு தகுந்த பொன்மொழியை அதன் மீது சுமத்தி அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் யுத்தம் செய்ய வேண்டும். நான் உண்மை நிறுத்தாமல் தெரியாமல் அதை நான் பிரித்து கட்டினேன். ஆனால் இப்போது தெரிந்து கொண்டேன் பெரிய தந்தை என்ற உண்மையை. அதன் பிறகு என்னிடத்தில் என்ன பலப்பரிசை செய்ய வேண்டுமா? அந்த குதிரையை பிடித்து கட்டி அடித்தவரை தாரியனுடைய பாதத்திலே விழுந்தார். தந்தையாக இருந்து உன்னை மன்னித்து அனுப்புகின்றேன். இல்லை இருந்தால் என்னோடு போதிப்பார். தந்தையாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் பலத்தை இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று எப்போது நீ நினைத்தாலும் பார்க்கலாம். டேய், ஹரி நில்லா. மரியாதை இல்லாமல் பிடித்து கட்டிவிட்டார். நான் சிறுவரே வருவனை வளர்க்கின்றேன். நான் என்னுடைய பாதத்தில் விழுந்து நான் செய்த தவறை தெரியாமல் செய்துவிட்டேன். ஆனால் அதற்காக மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்பது பார்க்கலாம். பார்க்கிறேன்.